அள்ள அள்ள குறையாத செல்வத்தை தரும் அட்சய திருதியை நாளில் இருக்கும் 60 சிறப்புகளை இந்த பதிவில் பார்க்கலாம். அட்சய திருதியை நாளில் தான் கிருதயுகம் பிறந்தது. கங்கை பூமியை முதலில் அட்சய திருதியை நாளில் தான் தொட்டது. வனவாச காலத்தில் பாண்டவர்கள் அட்சய பாத்திரம் பெற்றது அட்சய திருதியை நாளில்தான். அட்சய திருதியை நாளில்தான் மணிமேகலை அட்சய பாத்திரம் பெற்றாள். அட்சய திருதியின் முக்கியத்துவத்தையும் பெருமைகளையும் பவிஷ்யோத்திர புராணம் விரிவாக விவரிக்கிறது. அட்சய திருதியை நாளில்தான் ஐஸ்வர்ய லட்சுமி, தானிய லட்சுமி அவதாரங்கள் நிகழ்ந்தன. அட்சய திருதியை நாளில்தான் குபேரன் நிதி கலசங்களை பெற்றார். சிவபெருமான் அன்னபூரணியிடம் பிச்சாடனராக வந்து யாசகம் பெற்றது அட்சய திருதியை நாளில்தான். பராசக்தியின் ஒரு அம்சமான சாகம்பரி தேவி அட்சய திருதியை தினத்தன்றுதான் காய்கறி மூலிகைகள் உருவாக்கினார். அட்சய திருதியை நாளில்தான் விஷ்ணுவின் 6வது அவதாரமான பரசுராமர் அவதரித்தார். ரோஹிணி நட்சத்திர நாளில் வரும் அக்ஷய திருதியை மிக மிக சிறப்பு வாய்ந்ததாகும். அக்ஷய திருதியை நாளில்தான் விநாயகருக்கு மகாபாரதத்தை வியாசர் போதித்தார். வட மாநிலங்களில் அட்சய திருதியை நாளில் திருமணம் நடத்துவதை புனிதமாக கருதுகிறார்கள். ஹரியானா, பஞ்சாபில் அதிகமாக உள்ள ஜாட் இனத்தவர்கள் அட்சய திருதியை நாளில் மறக்காமல் மண்வெட்டி எடுத்துக்கொண்டு வயல்வெளிக்கு செல்வார்கள். ஜெயின் இனத்தவர்கள் அட்சய திருதியை புனிதமான நாளாகும். வட இந்தியர்கள் நீண்ட தூர புனித பயணங்களை அட்சய திருதியை நாளில் தொடங்குவார்கள். ஒடிசாவில் வீடு கட்ட, கிணறு தோண்ட சிறந்த நாளாக அட்சய திருதியை நாளை கருதுகிறார்கள். பீகார், உத்தரப்பிரதேசத்தில் நெல் விதைப்பை அட்சய திருதியை நாளில் தொடங்குவார்கள். அட்சய திருதியை நாளில்தான் உணவு கடவுளான அன்னபூரணி அவதரித்தார். அன்று தங்கம் வாங்க இயலாதவர்கள் உப்பு வாங்கினால் கூட போதும், தங்கம் வாங்குவதற்குரிய பலன்கள் கிடைக்குமாம். அட்சய திருதியை நாளில்தான் பிரம்மா உலகை படைத்தார் என்று புராணங்கள் சொல்கின்றன. அக்ஷய திருதியை நாளில்தான் மதுரை மீனாட்சியை சுந்தரேஸ்வரர் மணந்தார் என்று புராணங்கள் சொல்கின்றன. அமாவாசைக்கு 3வது நாள் அட்சய திருதியை 3ஆம் எண்ணுக்கு அதிபதி குரு. இந்த குரு உலோகத்தில் தங்கத்தை பிரதிபலிக்கிறார். எனவே குருவுக்கு பொன்னன் என்று பெயரும் உண்டு. இதனால் தான் அட்சய திருதியை நாளில் பொன் வாங்குவது சிறப்பு பெறுகிறது. ஒரு தடவை சாபம் பெற்றதால் சந்திரன் தேய்ந்து அமாவாசை ஆகிவிட்டார். மனம் திருந்திய சந்திரன் அட்சய திருதியை நாளில் அட்சயவரம் பெற்றார். மீண்டும் அட்சய தினத்தில் இருந்து வளர தொடங்கினார். அரிதான வேலையை சந்திப்பதை அலப்ய யோகம் என்கிறது சாஸ்திரம். அட்சய திருதியை அலப்ய யோகத்தில் சேரும். ஆகவே அரிதான அட்சய திருதியை தவறவிட்டால் பிறகு 1 வருடம் காத்திருக்க வேண்டும். அட்சய திருதியைக்கு இன்னொரு காரணமும் சொல்வர். அதாவது அடிப்படாத, இரண்டாக உடையாத முழு அரிசிக்கு அட்சதை என்று பெயர். சதம் என்றால் அடிப்பட்டு ஊனமாகாதது என்றும் அர்த்தம் உண்டு. அட்சதையால் அட்சயனை மதுசூதனை வணங்குவதால் அந்த திதிக்கு அட்சய திருதியை எனும் பெயர் அமைந்ததாக சொல்கிறது புராணம். அட்சய திருதியை தினத்தை சமணர்கள் அட்சய தீஜ் என்று அழைக்கிறார்கள். ரிஷபதேவர் எனும் தீர்த்தங்கரரின் நினைவு நாளாக அட்சய திருதியை நாளை சமணர்கள் அனுசரிக்கிறார்கள். அட்சய திருதியை விரதத்தை முதலில் கடைபிடித்தவர் மகாதயன் என்ற வியாபாரி ஆவர். மகாலட்சுமியின் பரிபூர்ண அருளை ஒவ்வொருவரும் பெற வேண்டும் என்பதே அட்சய திருதியை பண்டிகையின் முக்கிய நோக்கமாகும். அட்சய திருதியை அன்று அதிகாலையில் நீராடி ஸ்ரீமன் நாராயணனின் நாமங்களை சொல்லி புதிய செயல்களை தொடங்க வேண்டும். குழந்தைகளுக்கு கல்வி கொடுக்கும் அட்சராயபியாசம் செய்யும் சடங்கு அட்சய திருதியை நாளில் செய்யப்படுகிறது. மகாலட்சுமி திருமால் மார்பில் நீங்காமல் இருப்பதற்காக அட்சய திருதியை நாளில் தான் சிறப்பு வரம் பெற்றாள். கும்பகோணம் பட்டீஸ்வரர் அருகில் உள்ள முழைனர் ஸ்ரீ பரசுநாதர் கோவிலில் அட்சய திருதியை நாளில் சிவபெருமானுக்கு காசு மாலை அணிவித்து குபேர பூஜை நடத்துவார்கள். அப்போது சிவனை தரிசித்தால் செல்வம் பெருகும் என்பது நம்பிக்கை. தமிழ்நாட்டில் அட்சய திருதியை விழா திருப்பரங்குன்றம், திருச்சொற்றுத்துறை, விளங்குளம்ப கோவில்களில் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. அட்சய திருதியை தினத்தில் செய்யப்படும் பித்ரு தர்ப்பணம் பல தலைமுறைக்கு முந்தைய நமது மூதாதையர்களுக்கும் போய் சேரும் என்பது ஐதீகம். எனவே அட்சய திருதியை தினத்தன்று செய்யப்படும் பித்ருக்கடன் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. வாசுதேவரை வணங்கி அன்னதானம் செய்வதும் கங்கையில் குளிப்பதும் அட்சய திருதியை நாளில் கூடுதல் பலன்களை தரும். மேற்கு வங்காளத்தில் அட்சய திருதியை நாளில் தான் விநாயகரையும் லட்சுமியையும் வணங்கி புது கணக்கு தொடங்குவார்கள். ஏழுமலையான் தன் திருமணத்திற்கு குபேரனிடம் கடன் வாங்கியதாக புராணம் சொல்கிறது. அவ்வளவு பெரிய பணக்காரரான குபேரன் அட்சய திருதியை நாளில் மகாலட்சுமியை மனம் உருகி வணங்கி செல்வத்தை பெருக்குவதாக ஐதீகம். எனவே அக்ஷய திருதியை நாளில் குபேரலட்சுமி பூஜை செய்வது செல்வம் தரும். அட்சய திருதியை தினத்தன்று அதிகாலை விஷ்ணு பூஜை செய்வது அளவிடற்கரிய பலன்களை தரும். அட்சய திருதியை தினத்தன்று செய்யப்படும் தானங்களில் அன்னதானம் மிக உயர்வாக கருதப்படுகிறது. அட்சய திருதியை அன்று லட்சுமி படத்திற்கு 1 முழம் பூ வாங்கி போட்டு மனதார பிரார்த்தனை செய்தாலே போதும். கனகதாரை நிச்சயம் உங்கள் வீட்டிலும் செல்வம் பெருக செய்வாள். அட்சய திருதியை தினத்தன்று மிருத்யுஞ்சய மந்திரத்தை எழுதி குழந்தைகளின் தலையணை அடியில் வைத்தால் கண் திருஷ்டி கழியும்.
அட்சய திருதியை அன்று வீட்டின் 4 மூலைகளிலும் சோழிகளை போட்டு வைப்பது மரபு. இது செல்வத்தை கொண்டு வரும் அம்சமாகும். அட்சய திருதியை தினம் சத்ரு சாந்தி பூஜைக்கு ஏற்ற தினமாகும். இதனால் எதிரிகளின் தொல்லை ஒழியும். அட்சய திருதியை நாளில் மிருத சஞ்சீவினி மந்திரம் ஜபித்தால் நோய்களின் வீரியம் குறையும். அட்சய திருதியை நாளில் சிவனே அன்னபூரணியிடம் உணவு பெற்றதால் நமசிவாய மந்திரம் அன்று முதல் சொல்ல தொடங்கலாம். பிறகு தினமும் 108 தடவை ஓம் நமசிவாய சொல்லி வந்தால் பார்வதி பரமேஸ்வரரின் அருள் கிடைக்கும். அட்சய திருதியை நாளில் பவானி சங்கமேஸ்வரர் கோவிலில் உள்ள முக்கூடல் புண்ணிய தீர்த்தத்தில் நீராடினால் நமது எல்லா பாவங்களும் விலகிவிடும் என்பது ஐதீகம். கர்நாடக மாநிலத்தில் அட்சய திருதியை நாளில் பெண்கள் ஒரு மண்டபத்தில் கலசம் வைத்து அதில் கௌரியை எழுந்தருளச் செய்து சொர்ண கௌரி விரதம் கடைபிடிப்பார்கள். இதன் மூலம் பார்வதி தேவி தங்கள் வீட்டிற்கு வருவதாக நம்புகிறார்கள். அட்சய திருதியை நாளில் கும்பகோணம் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதியில் உள்ள 16 பெருமாள் கோவில்களில் இருந்து 16 உற்சவர்கள் கருட வாகனத்தில் புறப்பட்டு கும்பகோணம் பெரிய தெருவில் ஒரு சேர அணிவகுத்து பக்தர்களுக்கு தரிசனம் தருவார்கள். அட்சய திருதியை நாளில் நெல், அரிசி, கோதுமை, தங்கம், பசுமாடு, பானகம், நீர்மோர், விசிறி, குடை போன்றவற்றை தானம் கொடுக்க சொல்கிறது பவிஷ்ய புராணம். அன்றைக்கு கொடுக்கப்படும் பொருட்கள் அளிப்பவருக்கு நிறைவாக பெருகும். அட்சய திருதியை நாளில் முன்னோரை நினைத்து எள்ளும் தண்ணீரும் அளித்து வணங்க வேண்டும் என்கிறது தர்மசாஸ்திரம். தண்ணீர் நிரம்பிய குடத்தை தானமாக தருவது சிறப்பு என்கிறார்கள். இதனை தர்மகடம் என போற்றுவர். அட்சய திருதியை நாளில் காலையில் எழுந்து நீராடி உணவு எதுவும் உட்கொள்ளாமல் கடவுளை வழிபட்டு தானம் அளித்து பிறருக்கு அன்னம் அளித்த பிறகே உணவை ஏற்க வேண்டும். இது மன தூய்மையையும் ஆரோக்கியத்தையும் ஏற்படுத்துகிறது. இதில் அறநெறியும் சேர்ந்திருப்பதால் பிறவி பயனும் கிடைக்கிறது. அட்சய திருதியை நாளில் வசந்த் மாதவாய நம என்று சொல்லி 16 வகை உபசாரங்களால் வசந்த மாதவனை வழிபடுங்கள். அட்சய திருதியை நாளில் ஆலம் இலையில் மிருத்யுஞ்சய மந்திரத்தை ஜபித்து வியாபாரம் நடக்கும் கடையில் வைத்தால் வியாபாரம் பெருகும், எதிரிகளின் தொல்லையும் நீங்கும். அட்சய திருதியை நாளில் செய்யப்படும் பித்ரு பூஜை 3000 மடங்கு நல்ல பலன்களை தரும். ஞாயிற்றுக்கிழமை வரும் அட்சய திருதியை நாளில் தானம் செய்தால் அது பல கோடி மடங்கு கூடுதல் சக்திகளை தரும். ஏழ்மையாக இருந்தாலும் அட்சய திருதியை நாளில் தானம் செய்தால் செல்வம் கிடைக்கும் என்று பவிஷ்ய புராணம் சொல்கிறது. ஒவ்வொரு அட்சய திருதியைக்கும் தவறாமல் தானம் செய்தால் மறுபிறவியில் அரசனுக்கு இணையான செல்வந்தர்களாக பிறப்பார்கள் என்பது ஐதீகம். மகாலட்சுமியின் அருள் பெற வேண்டுமானால் அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து குளித்து பூஜை அறையில் விளக்கேற்றி வணங்கி மகாலட்சுமி பெயரை உச்சரித்தாலே போதும், செல்வம் தானாக தேடி வரும்.